Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 19th June 2025. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 12:15க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ நீட் யூஜி 2025 ரிசல்ட் வந்துருச்சு. அடுத்த கட்டமாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கேட்குற கேள்வி, ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும், ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும், எத்தனை நாள் நடைபெறும் அப்படின்ற கேள்விக்கு இந்த வீடியோவில் முழு விளக்கத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பார்த்துருங்க. எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும், கவுன்சிலிங் அப்டேட்ஸ், எம்பிபிஎஸ் அட்மிஷன் ரிலவெண்ட்டான அப்டேட்ஸும், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ், 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, இல்லை கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஆல் இண்டியா கோட்டா அண்டு ஸ்டேட் கோட்டா எத்தனை ரவுண்டு நடக்கும், எத்தனை நாள் நடக்கும் அப்படிங்கிற விபரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது 2024 ஆல் இண்டியா கோட்டா அண்டு ஸ்டேட் கோட்டாக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் 2024 பார்த்துட்ருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது, அதுக்கப்புறம் வேறு சில நீதிமன்ற வழக்குகள் எல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் டிலே ஆச்சு. ஆனால் இந்த வருஷம் எல்லாமே ஆன் டைமில் நடந்துகிட்ருக்குது. ஸோ நம்ம எத்தனை ரவுண்ட் இருக்கும், எத்தனை நாள் நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். இந்த தேதிக்கு முன்னதாகவே கவுன்சிலிங் துவங்குவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 ரவுண்டுக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட் ரவுண்டு ஆல் இண்டியா கோட்டாவில் 14th ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆச்சு, 23rd ஆகஸ்ட்டில் முடிஞ்சுது. இது ஆல் இண்டியா கோட்டாக்கு. அப்போ ஆல் இண்டியா கோட்டாக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 நாள், 9 days ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் நடைபெற்றது. இதில் ரெஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங், ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுற டேட்டு, காலேஜில் போய் சேருவதற்கான கடைசி நாள் வரைக்கும் இது எல்லாமே அடக்கம். ஓகேங்களா. ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா 21 ஆகஸ்ட்லேருந்து 29th ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டேட் கோட்டா அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும், தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும். ஓகேங்களா. 21 ஆகஸ்ட்லேருந்து 29 ஆகஸ்ட் வரைக்கும் நடைபெற்றது. அப்போது இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9-10 நாள் பக்கம் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் நடைபெற்றது கடந்த ஆண்டு. அப்போது ஸ்டேட் கோட்டா ரவுண்டு 1ல் ஒரு மாணவருக்கு சீட்டு கிடச்சிதுன்னா அந்த கல்லூரியில் போய் சேருவதற்கான கடைசி நாள் 5th செப்டம்பர் 2024. ஸோ உங்களுக்கு 9 நாள் ஸ்டேட் கவுன்சிலிங்கும் ஆல் இண்டியா கோட்டா 9 நாளும் நடைபெறும். இதில் உங்களுக்கு கல்லூரியில் சேருவதற்கான நாளும் கொடுத்துருவாங்க. இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்ட மிகப்பெரிய கேள்வி என்னென்னா, எனக்கு ஆல் இண்டியா கோட்டாலையும் ஒரு சீட்டு கிடைக்குது, ஸ்டேட் கோட்டாலையும் ஒரு சீட்டு கிடைக்குது, இப்போ நான் எப்படி அதை சூஸ் பண்ணுறது, எந்த காலேஜில் நான் எந்த டேட்டில் போய் ஜாயின் பண்ணுறது அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அந்த ஷெட்யூல் லேப்ஸ் ஆகாத மாதிரி, அதாவது ஆல் இண்டியா கோட்டா ஷெட்யூல் ஒரு டேட்லேயும் ஸ்டேட் கோட்டானுடைய ஷெட்யூல் ஒரு டேட்லேயும் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுறதுக்கு அந்த டேட் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் இந்த 2ல் எதை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த காலேஜுக்கு போகலாம் அப்படிங்கிற அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு டைம் இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்டு கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா 5th செப்டம்பர் 2024 19th செப்டம்பர் 2024 வரைக்கும் நடந்தது. கிட்டத்தட்ட 14 நாள். இந்த செகண்ட் ரவுண்டுக்கு சீட்டு கிடைக்காத மாணவர்களும் வருவாங்க, ரவுண்டு 1ல் சீட்டு கிடைக்காத மாணவர்களும் வருவாங்க. அதே போல் ரவுண்டு 1ல் சீட்டு கிடைத்து அதை ரீஅலாட்மெண்ட் போட்டுக்கிறேன், அப்கிரேடேஷன் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாணவர்களும் இதில் கலந்துக்குவாங்க. ஓகேங்களா. செகண்ட் ரவுண்டில் சீட்டு கிடைத்த மாணவர்கள் கல்லூரியில் போய் சேருவதற்கான கடைசி நாள் 27 செப்டம்பர் 2024. ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா 11th செப்டம்பரில் இருந்து
27th செப்டம்பர் வரைக்கும் நடைபெற்றது ஸ்டேட் கவுன்சிலிங். அப்போது ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு பார்த்தீங்கன்னா 16 days டைம் கொடுத்துருந்தாங்க. அப்போது செகண்ட் ரவுண்டில் ஸ்டேட் கோட்டாவில் சீட்டு கிடைத்த மாணவர்கள் கல்லூரியில் போய் சேருவதற்கான கடைசி நாள் 5th அக்டோபர் 2024. இப்போ உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 3 ஷெட்யூல் வந்து 3rd அக்டோபர் 2024 ஸ்டார்ட் ஆச்சு. 11th அக்டோபர் 2024 முடிஞ்சுது. இது ஆல் இண்டியா கோட்டா ஷெட்யூல். அப்போது ஆல் இண்டியா கோட்டாவுக்கு ரவுண்டு 3 8 நாள் நடந்துச்சு. ரவுண்டு 3 சீட்டு கிடைத்த மாணவர்கள் கல்லூரியில் போய் சேருவதற்கான கடைசி நாள் 18th அக்டோபர் 2024. ஸ்டேட் கோட்டாவில் உங்களுக்கு ரவுண்டு 3 9th அக்டோபரில் ஸ்டார்ட் ஆச்சு. 18th அக்டோபரில் ரவுண்டு 3 வந்து முடிவடைந்தது. அப்போது இதில் பார்த்தீங்கன்னா 9 days டைம் கொடுத்துருந்தாங்க ஸ்டேட் கோட்டாவில். இப்போது ஸ்டேட் கோட்டாவில் சீட்டு கிடைத்த மாணவர்கள் கல்லூரியில் போய் சேருவதற்கான கடைசி நாள் 23rd அக்டோபர். ஓகேங்களா? ஸோ இப்போது இதுலேயும் வந்து அந்த ரிப்போர்ட்டிங் டேட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து ரவுண்டு 3 ஆல் இண்டியா கோட்டாவில் போய் சீட் எடுக்க போகிறோமா, ஜாயின் பண்ண போகிறோமா, இல்லைன்னா ஸ்டேட் கோட்டாவில் ஜாயின் பண்ண போகிறோமா அப்படிங்கிறத முடிவெடுத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரே ரவுண்டு அப்படிங்கிறது 4வது சுற்று. 4வது சுற்று ஆல் இண்டியா கோட்டாவில் 22nd அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணி 29th அக்டோபர் 2024 முடிவடைந்தது. 7 நாள் டைம் கொடுத்துருந்தாங்க. அப்போது ஒவ்வொரு ரவுண்டுக்கும் டேட் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே வரும். இப்போது ஸ்டே ரவுண்டு 4th ரவுண்டு ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு கிடைத்த மாணவர்கள் கல்லூரியில் போய் சேருவதற்கான கடைசி நாள் 5th நவம்பர் 2024. ஸ்டேட் கோட்டாவில் 4th ரவுண்டில் சீட்டு கிடைத்த மாணவர்கள் கல்லூரியில் போய் சேருவதற்கான கடைசி நாளும் 5th நவம்பர் 2024 தான். அப்போது இந்த 4th ரவுண்டில் தான் உங்களுக்கு ஒரே நாளில் எந்த காலேஜுக்கு போகிறது அப்படிங்கிற டிசிஷன் எடுக்கிற மாதிரி ஒரே டேட்டு கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டில் உங்களுக்கு நாட் ஒன்லி தமிழ்நாடு, ஸ்டேட் கவுன்சிலிங்க்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் 4th ரவுண்டு அப்படிங்கிறது 25th அக்டோபரில் நடந்தது. 29th அக்டோபரில் முடிவடைந்தது. இதில் பார்த்தீங்கன்னா கமன்ஸ்மெண்ட் ஆஃப் அகடமிக் இயர் யூஜி 2025க்கு 1st அக்டோபர்லேயே கல்லூரி அப்படிங்கிறது துவங்கப்பட்டுவிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடைத்த உடனே, இல்லைன்னா செகண்ட் ரவுண்டில் சீட்டு கிடைச்ச உடனே காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை செகண்ட் ரவுண்ட்லேயோ இல்லை தேர்ட் ரவுண்ட்லேயோ சீட்டு கிடைச்சவங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு எந்த டேட்டில் வர சொல்லியிருக்காங்களோ ரிப்போர்ட்டிங் டேட்டு, அந்த டேட்டில் நீங்கள் போய் கல்லூரியில் சேர்ந்து கொள்ளணும். அதற்கு முன்னதாக போய் சேர்ந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 10 days அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் மாதிரி தான் நடக்கும். போர்ஷன்ஸ் வந்து அதிகமாக கவர் ஆகாது. ஸோ இதுதான் வந்து 2024 கவுன்சிலிங் ஷெட்யூல். ஸோ இப்போ உங்களுக்கு எந்த டேட்டில் நடக்கும், எத்தனை நாள் நடக்கும் அப்படிங்கிறத தோராயமாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிய வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இவ்வளவு டிலே ஆகாது. ஏன்னா போன வருஷம் உங்களுக்கு பிகினிங்லேயே சொல்லிட்டேன், கோர்ட்டு கேஸு, கொஷின் பேப்பர் லீக் ஆனது, இதெல்லாம் இருந்ததுனால ஷெட்யூல் வந்து கொஞ்சம் டிலே ஆச்சு. இந்த வருஷம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் எதுவும் இல்லை. ஆன் டேட்டில் உங்களுக்கு எக்ஸாம் நடந்தது, அதே போல் ஆன் டேட்டில் ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ கவுன்சிலிங் வந்து கொஞ்சம் முன்கூட்டியே நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இந்த குறிப்பிட்ட நாட்களில் கவர்மெண்ட் ஹாலிடேஸ், சாட்டர்டே, சண்டேஸ் இது எல்லாமே ஒர்க்கிங் டே. மாணவர்கள் வந்து சாட்டர்டேவாக இருந்தாலும் கல்லூரியில் போய் டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து சேர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு, இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் நீட் ஆஸ்பிரன்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட்.